ஐபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ் ஆக்ட் இந்த நேம்லாம் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன். பட் அதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்க்கணும். நிறைய சேஞ்சஸை இப்போ இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸை கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு ஜூலை 1 அது இம்ப்ளிமெண்டேஷன் நடந்திருக்கு. வி ஆல் ஷுட் நோ திஸ். நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறது, நம்ம எந்த சட்டத்துக்கு இதை வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்மளுடைய ரைட்ஸ் என்ன, நம்மளுடைய ரைட்ஸ் வந்து எங்கே டிஸ்டர்ப் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக ஒரு காமன் மேனாக நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். உலகத்தில் நிறையவே கட்டாயமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது, டெய்லி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை பற்றி பேசுறதுக்கு நான் கிரியேட் பண்ண சேனல் தான் பிரபா டாக்ஸ். நிறைய பேர் நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப வேகமாக சப்போர்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி டீமுக்குள்ளே வாங்க, சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோம். வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஐபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ் ஆக்ட் இது மூணுத்தையும் போட்டு நம்ம குழப்பிக்க வேணாம். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் இந்த நேமையே இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு, ஐபிசினா இப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பிஎன்எஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு இங்கேயே போட்டு குழப்பாம சேஞ்சஸ் என்ன நடந்திருக்கு, நேம்ல என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு பின்னாடி பார்ப்போம். அதே மாதிரி என்ன செக்ஷன்ஸ்லாம் மாற்றிருப்பாங்கன்னு பார்ப்போம். பட் பொதுவாக ஐபிசினா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்குல்ல. இந்திய பீனல் கோட், அதாவது இந்திய தண்டனை சட்டம். இந்த இந்திய தண்டனை சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில் இந்தந்த குற்றம்லாம் செஞ்சா தப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த ஐபிசிங்கிறது. அதாவது திருடுனா குற்றம், ஒருத்தவங்களை ஏமாத்தினா குற்றம், இல்லை நியூசன்ஸ் பண்ண குற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த ஐபிசி. அதே மாதிரி எதெல்லாம் குற்றம் அப்படின்னு இந்த ஐபிசி சொல்லுதோ அதே மாதிரியே எந்தெந்த குற்றத்துக்கு இந்தந்த தண்டனை அப்படின்னு சொல்றதும் இந்த ஐபிசி தான். ஸோ இவ்வளவு நாள் இந்தியாவில் வந்து ஒரு இது கிரைம்னு சொல்றதும் இந்த அடிப்படையில தான். அதுக்கு இத்தனை வருஷம் தண்டனை, 5 வருஷம் தண்டனை, 10 வருஷம் இதுக்கு தண்டனைப்பா, இதை செஞ்சுனா 7 வருஷம் உள்ள அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது எல்லாமே இந்த ஐபிசியை வச்சு தான் நடந்துட்டு இருந்திருக்கு. இந்த ஐபிசிங்கிறது இன்னைக்கு உருவானதில்லை. 1862 பிரிட்டிஷ் பீரியட்ல அவங்க ஃபார்ம் பண்ணது. பட் ஆஃப்டர் இண்டிபெண்டும் நம்ம அதை அப்படியே கேரி பண்றோம். ஏன்னா அது அப்போவே அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்த விஷயம். பெரிய சேஞ்சஸ் நம்ம பண்ண வேண்டிய அவசியமே இல்லாமல் இருந்தது. இன்னும் அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்குமே, நேற்று வரைக்குமே அது பேரு கூட அப்படியே ஐபிசி அப்படின்னு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு தான் பிஎன்எஸ் அப்படின்னு மாறி இருக்கு. பட் அந்த அளவுக்கு இந்த மாடர்ன் டேவில் நடக்கக்கூடிய கிரைமுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஏற்ற ஒரு விஷயமா தான் ஐபிசி இருந்தது. அதனால நம்ம இது வரைக்கும் அந்த சேஞ்சஸ் அப்படிங்கிற அந்த மோடுக்கு போகவே இல்லை. சில செக்ஷன்ஸ்ல வந்து சில சேஞ்சஸ் கொண்டு வந்தோம். அதாவது நமக்கு ஏற்ற மாதிரி, இப்போ மாடர்னுக்கு ஏற்ற மாதிரி செக்ஷன்ஸ்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தோம். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா 377 அப்படிங்கிறது ஹோமோசெக்சுவல் வந்து தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஐபிசியில் இருந்தது. பட் நாம அதை இந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி, இந்த பீரியடுக்கு ஏற்ற மாதிரி அதை ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு அதுல சில சேஞ்சஸ் கொண்டு வந்தோம். அதே மாதிரி 309 அப்படிங்கிறது தற்கொலை முயற்சி அப்படிங்கிறது ஒரு குற்றம். அப்போ நம்ம கேள்விப்பட்டிருப்போம், தற்கொலைக்கு முயல்வது அப்படிங்கிறது ஒரு பெரிய குற்றம் அப்படின்னு. பட் அதை வந்து நம்ம கொஞ்சம் மாற்றி இப்போ அதை ஒரு குற்றமா கன்சிடர் பண்ணாம வேற எதுவும் காரணம் இல்லாம ஒருத்தவங்க தற்கொலை முயற்சி பண்றாங்க அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரெஸ் காரணமா அவங்க பண்ணாங்க அப்படின்னு தான் எடுத்துக்கப்படும் அப்படின்னு இதை மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் கொண்டு வந்தோம். பட் இத்தனை வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு 160 இயர்ஸுக்கு அப்புறம் இப்போ இந்த ஐபிசியை, இந்த ஓவரால் நேமையே இப்போ மாத்திருக்காங்க கவர்மெண்ட். இது வரைக்கும் இந்தியன் பீனல் கோட் அப்படின்னு இருந்தது, இனிமேல் பாரதிய நியாய சன்கிட்டா அப்படின்னு இப்ப பேரை மாத்திருக்காங்க. இந்த பேரை மட்டும் மாத்தினதுக்கு ஏன்பா இவ்வளவு ஹைப் அப்படின்னா, பேரை மட்டும் மாத்தல, உள்ளேயும் நிறைய செக்ஷன்ஸ் மாத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் பிரேக் பண்ணிட்டு நிறைய விஷயங்களை வந்து மாத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஐபிசில வந்து மொத்தம் வந்து ஒரு 511 செக்ஷன்ஸ் இருந்தது. பட் அதெல்லாம் இப்போ உடைச்சிட்டு ஒரு 350 சம்திங் அப்படி மாத்திருக்காங்க. கிளாஸ் ஏ, கிளாஸ் பின்னு எல்லாத்தையும் பிரிச்சு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதுல மாத்திருக்க இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த ஐபிசில வந்து தேச துரோகம் அப்படிங்கிறது ஒரு குற்றம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. தேச துரோகம் பண்றது ஒரு குற்றம் அப்படிங்கிறது இருந்தது. பட் இப்போ வந்து அந்த வார்த்தையவே ரிமூவ் பண்ணிட்டு ஐபிசிலே அந்த வார்த்தை கிடையாது. இறையாண்மை, கிளர்ச்சி, கலகம், ஒருமைப்பாடு, இதுக்கு எதிராக யாராவது செயல்பட்டா அது குற்றம் அப்படின்னு மாத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி தேச துரோகம் செய்வது குற்றம் இருந்தது. அந்த வார்த்தையை ரிமூவ் பண்ணிட்டு இந்த சேஞ்சஸை கொண்டு வந்திருக்காங்க. இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சோசியல் மீடியாவில் வந்து நம்ம இறையாண்மைக்கு எதிராக பேசுவோம், கருத்துரிமை அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனா ஏதாவது கேஸ் வந்தா கூட நமக்கு வந்து அங்க ஆர்கியூ பண்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இப்போ வந்திருக்க சட்டப்படி நீங்க சோசியல் மீடியாவிலேயோ ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம்ல இந்தியாவோட இறையாண்மைக்கு எதிராக பேசுறீங்க அப்படின்னா உங்களை வந்து உடனடியாக நேரடியாக கைது பண்ணலாம். என் ஃப்ரெண்டு அதை ஷேர் பண்ணாரு, அதனால நானும் அதை ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற எந்த எக்ஸ்கியூசஸுமே கிடையாது.
கைது அப்படிங்கிறது உடனடியா பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த இப்போ இந்த சேஞ்சஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, ஆணவ கொலைக்கு எதிராக நம்ம ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம், அந்த சட்டத்தை வந்து ரொம்ப தீவிரப்படுத்தணும், ரொம்ப சிவியரா இருந்த பனிஷ்மெண்ட் ரொம்ப சிவியரா இருந்தா மட்டும்தான் அது குறையும் அப்படின்னு. அதை வந்து ஆமா அப்படிங்கிற மாதிரி அதை சரி செய்யற மாதிரி ஜாதியை வச்சோ மதத்தை வச்சோ ஒருத்தவங்க பிறந்த இடத்த வச்சோ மொழியை வச்சோ இல்ல அதை பொறுத்து ஒருத்தவங்களை வந்து நம்ம கொலை பண்றோம், ஒருத்தவங்களை கொலை பண்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து இது வரைக்கும் மரண தண்டனை வரைக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறது இல்லாம இருந்தது. ரொம்ப ரேர் கேஸ்ல தான் அது மாதிரி மேபி இருக்கலாம். பட் அதுக்கு 10 வருஷம் அதை மாதிரி தான் தண்டனை இருந்தது. இப்போ வந்து மரண தண்டனை வரைக்கும் கொடுக்கலாம். இதை மாதிரி ஆணவ கொலைகள் சம்பந்தமாக யாரு ஈடுபடுறாங்களோ, இந்த கேங்கா பண்றது, செக்ஷுவலா ஒரு 5-6 பேர் சேர்ந்துட்டு ஒருத்தவங்களை டிஸ்டர்ப் பண்றது, ரேப் பண்றது, இதை மாதிரி விஷயங்களுக்கு மரண தண்டனை வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு இப்போ வந்திருக்க சேஞ்சஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. இதை மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ், பட் முக்கியமான சேஞ்சஸ் எல்லாமே இப்போ ஐபிசில வந்திருக்கு. நமக்கு ஒன்னொன்னா தெரிய வரும், பிராக்டிஸ் ஆக ஆக என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு, எங்க நம்மளை சுத்தி என்ன விஷயங்கள், எதன் அடிப்படையில யார் வந்து கைது செய்யப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு இது இம்ப்ளிமெண்ட் ஆன இதே நாள்ல இது சம்பந்தமா மும்பைல வந்து இந்த புது செக்ஷன்ஸ் படி ஒருத்தவங்களுக்கு எஃப்ஐஆர்லாம் போட்டிருக்காங்க. அதுவுமே நியூஸ் ஆயிருக்கு. இதான் ஐபிசினா நமக்கு இப்ப கிளியரா புரிஞ்சிருக்கும். பட் இன்னும் அடுத்த விஷயம் என்னன்னா சிஆர்பிசினா என்ன? கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், அதாவது குற்றவியல் தண்டனை சட்டம். இது என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்களை கைது பண்றது அப்படின்னா நமக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குல்ல. நம்ம போனா ஒருத்தர் அவர் கேட்கலாம், எங்க வாரண்ட் வச்சிருக்கீங்களா நான் கைது பண்ணன்னு கேட்கலாம். இல்லை ஒருத்தர் கைது பண்றது அப்படின்னா அவர் என்ன நிலையில இருக்காரு, அவர் கைது பண்ணா எவ்வளவு நேரத்துல வந்து நம்ம நீதிபதிகிட்ட ஒப்படைக்கணும், அவருடைய கஸ்டடியில் எடுக்கணும்னா என்ன ப்ரொசீஜர், இதை மாதிரி அவர் அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அவர் கன்விக்ட் ஆகுறாரோ இல்லை ரிலீஸ் ஆகுறாரோ அது வரைக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து எதை மாதிரியான ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணும் எப்படி அப்படிங்கிறத ஒரு கிளியரா சொல்லக்கூடிய விஷயம் தான் இது. இதை வந்து நம்ம அவ்வளவு ஈஸியா வந்து எடுத்துக்க முடியாது. ஏன்னா இதுல தான் சொல்லப்பட்டிருக்கு எந்தெந்த குற்றங்களுக்கு வந்து நீங்க ஹேண்ட்கஃப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. எல்லா குற்றத்துக்கும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். நார்மலா ஒருத்தவங்களை கைது பண்றவங்களை ஹேண்ட்கஃப் போட்டு கூட்டு போக மாட்டாங்க. பெரிய பெரிய குற்றம், மர்டர், ரேப்பு, ஏதாவது டெரரிஸ்ட் சம்பந்தமா ஏதாவது இன்வால்வா இருக்கிறவங்க, இதை மாதிரி குற்றத்துக்கு மட்டும்தான் ஹேண்ட்கஃப் யூஸ் பண்ணுவாங்க. அது அப்படிதான் யூஸ் பண்ணும் அப்படின்னு தான் இந்த சட்டத்திலே, சிஆர்பிசி சட்டத்திலே இருந்தது. அதைப்படி தான் இவ்வளவு நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்திருக்க இந்த செக்ஷன்ஸ் சேஞ்சில் வந்து எல்லா குற்றத்துக்குமே ஹேண்ட்கஃப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நிறைய பேர் அட்வொகேட்ஸ்லாம் நிறைய பேர் ஏத்துக்கவே இல்லை. அட்வொகேட்ஸ், பொலிட்டீஷியன்ஸ் எல்லாமே இதை ஏத்துக்கவே இல்லை. இது சம்பந்தமா ஒரு ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. எப்படி எல்லா செக்ஷன்ஸுக்கும் வந்து நீங்க ஹேண்ட்கஃப் போட முடியும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. பட் சில சேஞ்சஸ் அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்கு. இந்த சிஆர்பிசியும் நாமளா ஓனா கொண்டு வந்ததா அப்படின்னா இல்ல, இதுவுமே பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்து இருந்த ஒரு விஷயம் தான். 1874லயே சிஆர்பிசி இருந்திருக்கு. பட் அதுல நம்ம மேஜரா சேஞ்ச் பண்ணி 1972ல இதை வந்து இந்தியாவை ஓன் பண்ண மாதிரி இந்த விஷயத்த மாற்றணும், நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தோம். அதாவது ஐபிசி மாதிரி அப்படியே இல்லாம இதுல வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்து அதை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த சட்டத்துப்படி தான் இந்த கேஸுக்கு வந்து சம்மன் அனுப்பலாம், இந்த கேஸுக்கு வந்து வாரண்ட் அனுப்பலாம் அப்படின்னு முடிவு பண்றதே இந்த சட்டத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க இந்த குற்றம் ஒருத்தவங்க பண்றாங்கன்னா அவங்களுக்கு சம்மன் இஷ்யூ பண்ணி அவங்களை ஆஜராக சொல்லி தான் விசாரிக்கணும். இல்ல இதுவே இந்த குற்றம் இப்படி இருந்தது அப்படின்னா நீங்க வாரண்ட அனுப்பிச்சுட்டு உடனே கைது பண்ணலாம் அப்படின்னு இதை பத்தி சொல்லக்கூடியதான் இந்த சிஆர்பிசி. இப்போ இதுல நேம சேஞ்ச் பண்ணிருக்காங்க, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கிதா அப்படின்னு இப்போ நேம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ ஐபிசி என்னன்னு பார்த்துட்டோம், அதோட நேம் சேஞ்ச் பார்த்துட்டோம். இப்போ அடுத்த சிஆர்பிசிலையும் இதான் இது வரைக்கும் நடந்திருக்கு. அடுத்தடுத்து என்ன சேஞ்சஸ், இன்னும் மேஜரான சேஞ்சஸ் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு ஒன்னொன்னா நமக்கு தெரிய வரும். பிராக்டிஸ் ஆக ஆக ஒன்னொன்னா தெரிய வரும். அடுத்தது பார்த்தோம்னா எவிடன்ஸ் ஆக்ட். இது வந்து 1972லேருந்து இந்தியாவில் இருக்கு. இதுவும் பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்தது தான். பட் 1972ல அதை நாம வந்து நிறைய மேஜர் சேஞ்சஸ்லாம் பண்ணி இதை வந்து கொண்டு வரோம். அதாவது என்னன்னா, நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 72க்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த எவிடன்ஸ் ஆக்ட் வந்து ஒரு ஆதாரம் எடுத்துக்கணும் அப்படின்னா அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவங்க என்ன சமுதாயம், அவங்களுடைய காலங்காலமா என்ன விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, அதெல்லாம் பொறுத்து நம்ம ஆதாரம் அப்படிங்கிறத எடுத்துட்டு இருந்தோம். ஆனா இந்த எவிடன்ஸ் ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எவிடன்ஸ் அப்படிங்கிறது காமன் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ ஒருத்தவங்களை கூட்டு வந்து நம்ம நாட்டாம படத்துல எல்லாம் பார்த்துருப்போம், நீ அந்த தம்பிக்கு யாருப்பா, சித்தப்பா, அப்பனா செல்லாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை மாதிரி ஆதாரம், எந்த ஆதாரம் செல்லும், எந்த ஆதாரம் செல்லாது, எந்த ஆதாரத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த கேஸ் நடத்த பண்ணும் அப்படிங்கிற விஷயத்த ஃபுல்லா டிஸ்கிரைப் பண்ணக்கூடியது தான் இந்த எவிடன்ஸ் ஆக்ட்.
அதுல இப்ப சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா நம்ம ரொம்ப நாளா இப்போ ரீசெண்டா நிறைய கேஸ்லயே பார்த்திருப்போம், டிஜிட்டல்ல வரக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து ஆதாரமா எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு. ஆனா இனிமே இப்போ இந்த சேஞ்சஸ் வந்ததுக்கு அப்புறம் எலக்ட்ரானிக் ப்ரூஃப், டிஜிட்டல் ப்ரூஃப், இதை மாதிரி விஷயங்கள் மொபைல்ல யூஸ் பண்ணது, நம்ம சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணது எல்லாத்தையுமே வந்து இனிமே ப்ரூஃபா எடுத்துக்கலாம். அதுல எது பிரைமரி ப்ரூஃப், எது செகண்டரி ப்ரூஃப் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி தான், அந்த சேஞ்சஸ் தான் இதுல கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இனிமே இந்த எவிடன்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமானதா பார்க்கப்படும். ஏன்னா இது வரைக்கும் இந்த விஷயம், இந்த பென்ட்ரைவ்ல இருக்கிறது, கம்ப்யூட்டர்ல இருக்கிறது, இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஒரு பிரைமரி ப்ரூஃபா எடுத்துக்க முடியும் அப்படின்னு தெரியல. பட் இப்போ கொண்டு வந்திருக்கிறபடி இப்போ நம்ம மொபைல்லேருந்து, பிசிலேருந்து, லேப்டாப்லேருந்து எல்லாத்தையுமே வந்து இதில் வந்து பிரைமரி ப்ரூஃபா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற சேஞ்சஸை கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக இது சரியான ஒரு சேஞ்சாக தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த காலத்தில் வேறையா இருக்கலாம். ஆனால் இப்போ கொண்டு வர்றது, ஒருத்தவங்கள்ட்ட வாக்குமூலம் வாங்குறது, அதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் இதில் வந்து உள்ள கொண்டு வந்து இந்த சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் எவிடன்ஸ் ஆக்ட். இதுக்கு இப்போ அந்த நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 3 சட்டத்திலுமே மேஜரா என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு காமன் மேனா ரொம்பவே முக்கியம். ஏன்னா எந்த சட்டம் வந்து நம்மளை வந்து ஒரு திருடனுக்கிட்டே இருந்தோ, ஒரு தீவிரவாதத்திட்ட இருந்தோ காப்பாத்துது, எந்த சட்டம் நம்ம தப்பு செஞ்சா தண்டிக்குது, எந்த சட்டம் வந்து நம்மளை இவ்வளவு இயல்பா அங்க வாழ விட்டுட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு காமன் மேனா ரொம்ப முக்கியம். இதை தாண்டி இன்னும் என்னென்ன செக்ஷன்ஸ் வந்து மாத்திருக்காங்க, சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத சோர்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நாமளும் கிடைக்கிறது எல்லாத்தையும் கண்டிப்பா உங்கள்கிட்ட அப்டேட் பண்றேன். பிரபா டாக்ஸ்ல நான் போஸ்ட் பண்ணக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வில் see you on next video. Bye viewers.